வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு, அதாவது 2.0 மாநாடு வந்து மதுரையில் தான் நடக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இடமும் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணி டிராக்டர் மூலமாக வந்து எல்லாத்தையுமே சரி செஞ்சு அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய ஏக்கர் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பெரிய கூட்டமாக தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய தொண்டர்கள் வந்து வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு தக்கன வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை சமாளிக்கிறதும் சரி, பார்க்கிங் ஏரியாவும் சரி, எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம முதல் மாநாடு அப்போவே பார்த்தோம், விக்கிரவாண்டியில் வந்து எப்படி பிரம்மாண்டமாக நடத்துனாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ வந்து மதுரையில் நடக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவுமே கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது மதுரை மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க தங்களோட பயணத்தை. ஸோ அந்த அளவுக்கு வந்து மதுரைங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அதனால தான் வந்து தளபதி வந்து இதில் வந்து இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ தன்னோட 2வது மாநாடை வந்து இங்கே மதுரையில் சூஸ் பண்ணியிருக்கும் போது தென் தமிழகத்தை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். ஏன்னா தளபதியை பொறுத்த வரைக்கும் வட தமிழகம் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ வந்து திருத்தி எழுது தான் தென் தமிழகத்தை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது தான் மதுரையில் மாநாடு பண்ண போகிறதா வந்து சூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ தளபதி வந்து படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போகும்போதே மதுரையில் வந்து எந்தளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு மினி ரோட் ஷோவாகவே மாறிச்சு. அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க மக்கள் எல்லாருமே. ஸோ இப்போ வந்து ப்ராப்பரான மாநாடாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர சொல்லுவாங்க. எல்லாரையுமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ தென் தமிழகத்தை வந்து மொத்தமாக வந்து காட்டும்போது அரசியல் கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளுமே சரி, தாவேக்காவோட பவர் என்ன, அதோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பவர் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிய வரும். ஸோ அது மூலமாக வந்து தாவேக்கா வந்து எவ்வளோ பெரிய கட்சி அப்படிங்கிறதையும் காட்டுறது இந்த மாநாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தளபதி அவர்களுக்கு வந்து இந்த 2வது மாநாடு வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்குது. ஏன்னா சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி இந்த மாநாடு வந்து நடத்துறதுனால இது ஒரு முக்கியமான மாநாடாக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அரசியலுக்கெல்லாம் பரபரப்பான சூழ்நிலை வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறது. மாநாடு 2ல் வந்து தளபதியோட ஸ்பீச் எந்த அளவுக்கு வந்து வேறு லெவல் இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.